அக்ஷய திதியும் பெற போகிறது நகையை களவெடுத்து கொண்டு போனால் நல்ல காசுக்கு விற்கலாம். ஆட்கள் வேற இல்லை, என்னத்தை எடுத்து ஒன்று ஊர்லாம் மட்டும் தெரியாம. வணக்கம், நான் சாகித். நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் லத்திகா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷய திதியை முன்னிட்டு நிறைய ஆஃபர் வந்து போக போகிறது. என்னென்ன ஆஃபர்ன்றதை வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க உள்ள போகலாம். வருகின்ற அக்ஷய திதியை முன்னிட்டு 3 ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரி என்று சொன்னா, முதலாவது ஆஃபர் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த நகைக்கடையில வந்து என்ன விலை போகுதோ அந்த விலைக்கு நீங்க 20% அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா, அக்ஷய திதி அன்று நகையினுடைய விலை வந்து கூடிச்சுன்னு சொன்னா நீங்க வந்து முதல் அட்வான்ஸ் கொடுத்த பிரைஸுக்கே வந்து நகையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த ஒருவேளை நகை வந்து பிரைஸ் வந்து குறைஞ்சிருதுன்னு சொன்னா நீங்க அந்த குறைவா போற பிரைஸுக்கே வந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆஃபர்ல வந்து நீங்க நட்டப்பட போகிறதே இல்லை. எல்லாருக்குமே தெரியும், அக்ஷய திதி அன்று நகையினுடைய விலை வந்து கண்டிப்பா கூடுதலாக தான் இருக்கும். நீங்க இப்பவே இங்க வந்து 20% அட்வான்ஸா கொடுத்துட்டு இந்த நகையினுடைய பிரைஸை வந்து லாக் பண்ணிட்டு போங்க. அதோட 2வது ஆஃபர் என்னன்னு சொன்னா, இண்டையில இருந்து நீங்க $1500 இங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அக்ஷய திதி அன்று குலுக்கல் முறையில தெரிவு செய்யப்பட்டு 3 பேருக்கு தங்க பவுன் வந்து வழங்கப்படும். முதலாவது பரிசு வந்து 25 கிராம், 2வது பரிசு 15 கிராம், 3வது பரிசு 5 கிராம். அதோட 3வது ஆஃபர் என்னன்னு சொன்னா, இங்க வந்து அக்ஷய திதி அன்று பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து பரிசு பொருட்கள் வழங்கப்படும். மறக்காம எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. பாய்.